அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கூறிக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாம் வேதத்தில் கர்த்தர் கற்பித்து தந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் கற்றுத்தந்த ஜெபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் தியான செய்தியை கேட்டவர்கள் தொடர்ச்சியாக இதை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தில் வருகிறது. ஆங்கிலத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஹாலோட் பி யுவர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமம் நமக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே வேதத்தின் மூலமாக கற்று உணர்ந்திருக்கிறோம். அவருடைய பெயர்கள், பல பெயர்கள் உண்டு. யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, இப்படி ஒவ்வொரு பெயர்களுக்கும் நாம் அர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டே போகலாம். ஆண்டவர் தான் மக்களோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறாரோ அந்த பண்பையே அவர்கள் பெயராக கூறி அழைத்தார்கள். உதாரணத்திற்கு ஆகார் தன்னை காண்கிறவராக கடவுளை பார்த்தாள். எனவே அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயரிட்டாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இப்படி வேதம் முழுக்க ஆண்டவருடைய நாமங்கள் மிக அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புரிந்து கொள்ளும் வகையில். அதே நேரத்தில் வேதத்திலே ஆண்டவருடைய பண்புகளிலே மிக சிறந்த ஒரு பண்பாக, சிறந்த ஒரு குணநலமாக, அல்லது இருக்கிறதிலே மிக உயர்வாக கருதக்கூடிய ஒன்று அவர் பரிசுத்தர் என்பது. இந்த நாட்களில் பரிசுத்தர் என்பதை குறித்த அந்த அறிவும் அந்த அனுபவமும் உங்களுக்கும் எனக்கும் வேதம் தர விரும்புகிறது. வேத புத்தகத்தினுடைய மைய கருத்தே பரிசுத்தராகிய அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அன்பை மற்றவர்களுக்கு தர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் முழு வேதாகமுமே இருக்கிறது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பகுதியிலே கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் பரிசுத்தர் என்பதை நாம் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. ஒரு நாளில் கற்று உணர்ந்து விட்டு நாம் கடந்து போய் விட முடியாது. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லுகிறது. வேதத்தின் ஆரம்ப பகுதிகளிலேயே கர்த்தர் பரிசுத்தர் என்பதை தேவ ஜனங்கள் உணர்ந்தார்கள். பரிசுத்த வேதாகமும் மோசேயின் மூலமாக அவருடைய நற்பண்பை எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா பகுதியிலே நீங்கள் நானும் வாசித்து பார்க்கும்போது அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்திலே ஏசாயா மிகவும் சோர்வாக காணப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருப்பதையும் அவரை சுற்றி சேராபீன்கள் எல்லாரும் அவர் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறார். இந்த காட்சியை அவர் எழுதி வைக்கிறார். அது நமக்கு கைக்கு வந்து சேர்கிறது. நீங்கள் நானும் கர்த்தராகிய அவரை முகமுகமாய் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். ஆகையினால்தான் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், மனிதர்களாகிய நம்மை தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவர்களையும் பரிசுத்தமாக்கி அவர்களையும் அவருடைய சன்னதிக்கு கொண்டு வந்து அவர்களோடு இணைந்து ஒரு வாழும் வாழ்க்கையவே ஆண்டவர் வேதம் முழுக்க வெளிப்படுத்துகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் மாறுதல் தொடங்குகிறது என்று நாம் தைரியமாக சொல்லலாம்.
கர்த்தர் பரிசுத்தர் என்பதை கற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி வரும்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்பது நல்லது. வெளிப்படுத்தல் வரைக்கும் கூட ஆண்டவருடைய அந்த தன்மைகளிலே பரிசுத்தம் என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலையும் உடையவருமாகிய என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார் யோவான். இந்த பரிசுத்த பண்பை நாம் கடவுளை விட்டு பிரித்து பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் வேறு, கர்த்தர் வேறு என்று சொல்லி நாம் பிரித்து பார்க்க முடியாது. தேவனுடைய நற்பண்புகள் நிறைய இருக்குது. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், இப்படி நிறைய நம்ம அவருடைய பண்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இது அத்தனையுமே தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கைக்குள்ளாக பொருத்தி அவர்களை படைத்தார். இந்த குணநலன்களெல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்தது, அதே போல் ஆதாம் ஏவாளிடத்திலும் இருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது அந்த நற்பண்புகளை எல்லாம், அந்த கர்த்தருடைய சாயலை எந்த சாயலில் அவர் படைத்தாரோ அந்த சாயலையெல்லாம் அவர்கள் இழந்து போன போது இந்த நற்பண்புகள் எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது. எனவே அவர்கள் பிரிக்கப்படுகிறார். மனித குலமே கடவுளை விட்டு பிரிக்கப்படுகிறது. அப்போ திரும்ப மனித குலத்தை தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவருடைய பரிசுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது, மனிதருடைய பாவமோ மிக அதிகமாக இருக்கிறது. இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கும் அந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லாமலே கடந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் சரித்திரத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வாக்காக அவர் கொடுக்கிறார். இப்படித்தான் வேத புத்தகம் முதல் பக்கங்கள் ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரோடும் அவர் பேசும்போது அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டது, கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவர் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதே போல இந்த எண்ணங்கள் ஒன்றை அவர்களுக்கு வலியுறுத்தி சொன்னது. கடவுளை கனப்படுத்துவது என்பது கர்த்தர் பரிசுத்தர் என்பதை புகழ்வது மாத்திரமல்ல, நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதும். அந்த ரெண்டு சேர்ந்தா தான் ஒரு முழுமைக்குள் நாம் கடந்து வர முடியும். கர்த்தரை துதிப்பதிலே நாம் பரிசுத்தர் என்பதை கொண்டு வருகிறோம், மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். அது கண்டிப்பாக அவரை துதிக்கும் போது அவர் பரிசுத்தர் என்கிற உணர்வும் அப்படிப்பட்ட புகழ்ச்சியும் நாம் செய்வது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்தில் நாம் ஒன்றை மறந்து போகிறோம். அவர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோமே, அந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதே விதமான பரிசுத்தத்தை எனக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே என்ற எண்ணத்தை வேதமானது தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறது. நீங்கள் லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை சற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர் பரிசுத்தம் என்று நமக்கு கற்றுத்தந்துவிட்டு, பரிசுத்தர் எனவே நீ பரிசுத்தர் என்று துதி, சேராபீன்கள், கேராபீன்கள், தேவதூதர்கள் எல்லாரும் துதிக்கிறாங்க, நீங்களும் பூமியிலிருந்து பரிசுத்தர் என்று துதியுங்கள் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்தத்தை நான் உங்களிடமும் எதிர்பார்க்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். என்னை பரிசுத்தர் என்று சொல்லுகிற நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அதே போல் இந்த மைய கருத்து புதிய ஏற்பாட்டிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நீங்கள் 1 பேதுரு 1:15 எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும், நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மனிதன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் ஒரு பக்கம் பாவம் அவனை இழுக்கிறது, பாவம் அவனை அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவன் தொழுது கொள்ளும் கர்த்தரோ அவனிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்ன செய்ய முடியும்? அப்போதுதான் ஆண்டவர் தொடர்ச்சியாக லேவியராகமத்தில் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதை லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள்,
நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த இடத்துல கர்த்தருடைய பெயருக்கு யெகோவா மெகாதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை பரிசுத்தர் என்று நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அதாவது அவர் பரிசுத்தர் என்று நாம் துதிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர், நம்மிடத்தில் பரிசுத்தத்தை காணும்போது அவர் அதை பார்க்க முடியவில்லை. அப்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஜனங்களை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவர்களை பரிசுத்த பாதைக்கு நேராக கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினால் தான் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், மோசேயை தெரிந்து கொள்கிறார், இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை எகிப்திலிருந்து விடுவிக்கிறார். பாலைவன பயணமாக 40 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் அங்கே கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். ராஜ்யங்கள் வருகிறது, தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். வேத புத்தகத்தினுடைய அந்த வரலாறு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளிலும் கர்த்தர் பரிசுத்தர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ராஜாக்களில் ஒரு சில ராஜாக்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்து மரித்து போன ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தத்திற்கான போராட்டம் என்பது மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் மனிதனை பரிசுத்தமாக்க வேண்டும். ஆகையினால நான் அவனுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறேன், மற்ற கட்டளைகளை கொடுக்கிறேன். மோசே அந்த கட்டளைகளை அவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுப்பார். அவர்கள் இதை வாங்கி அதை கடைப்பிடிப்பார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள். இதெல்லாம் அவங்க செய்யும்போது அவர்கள் பரிசுத்தமாவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அவர்களை கையிலே கொடுக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் வாங்கினார்கள், அதை கடைப்பிடித்தார்களா அல்லது அதன்படி வாழ்ந்தார்களா என்று கேள்வி கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாராலையும் அதை நிறைவேற்றவே முடியவில்லை. தோல்விதான் கண்டார்கள். பரிசுத்தவான்கள் கொஞ்சம் பேர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்தார்கள். பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவரை பின்பற்றுகிற கொஞ்சம் ஜனக்கூட்டம் அவருக்கென்று எல்லா இடத்திலும் அவர் வைத்திருந்தார். இஸ்ரவேலருக்குள்ளேயே ஒரு முறை தீர்க்கதரிசி போராடி ஜெபிக்கும்போது, நான் மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லும்போது, இல்லை, இதே ஊரில் நான் இன்னொரு 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் பரிசுத்த கூட்டத்தை அவருக்கென தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பண்புகளிலே ஒன்று பரிசுத்தம் என்பது. அவருடைய நற்பண்புகளிலே பரிசுத்தம் என்பது தலையாய பண்பு என்று பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தர் தான். நான் அவரை பரிசுத்தர் என்று உணர்ந்திருந்தால் நான் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில். முதல் காரியம் என்னன்னா, அவருக்கு பயப்படுகிறவனாக வாழ வேண்டும். 2வது காரியம், அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக வாழ வேண்டும். 3வது காரியம், அவரை நேசித்து பிறரையும் நேசித்து வாழ வேண்டும். இதை நீங்களும் நானும் செய்யும்போது உண்மையிலே என்ன செய்கிறோம் தெரியுமா? கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஒரு கேள்வி நாம் எழலாம், அவர் பரிசுத்தர் தானே, பிறகு எதற்கு ஆண்டவர் நமக்கு ஜெபத்திலே கற்றுத்தரும்போது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கற்றுத்தருகிறார்? அங்கேதான் உங்களையும் என்னையும் இணைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய சீஷர்களாக அவரை பின் சென்று கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் இந்த ஜெபத்தையும் இணைத்தவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வேணும்னா, இந்த ஜெபத்தின் மூலமாக நான் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறேனா, அதாவது அவரை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை நோக்கி பார்த்து, என் மனதை நோக்கி பார்த்து, நான் அவருக்கு பயப்படுகிறேனா, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா, அவரை நேசித்து மற்றவர்களை நேசித்து வாழ்கிறேனா? இந்த 3 காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நான் அவரை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஏன் இந்த 3 காரியங்களை நான் அபியாசப்படுத்தும் போது அவர் பரிசுத்தப்படுகிறார்? வேதத்திலிருந்து 2 உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது உதாரணம், 2வது குறிப்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்தல் என்பதை குறித்து நாம் யோசிக்கும்போது வேதம் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 128 முதலாம் வசனம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நீதிமொழிகள் 14:26 கூறுகிறது. என்னை பற்றும் பயம் உன்னிடம் இல்லை என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 19வது வசனத்தின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ எப்பப்பெல்லாம் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பயம் குறைந்ததோ அப்பெல்லாம் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். எப்போதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய முடியாமல் தவறி விட்டார்களோ
இருந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். அதே போல கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர்களுக்கு இல்லாமல் போனது, கீழ்ப்படிதலின் வாழ்வு அவர்களுக்கு இல்லாமல் போனது. ஆகவே தான் அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு திரும்பவுமாக மனம் திரும்ப சொல்லி அழைத்து கொண்டே இருப்பார். ஏசாயனுடைய வேலையும் அதுவாகத்தான் இருந்தது, எசேக்கியேலுடைய வேலையும் அதுவாகத்தான் இருந்தது, மற்ற எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளுடைய பணியும் அந்த ராஜாங்கத்துக்குள் அவர்கள் இருக்கும்போது, ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் கீழ் இருக்கும்போது, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து கர்த்தர் உங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், அது உங்களிடத்தில் இல்லை, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்கள் உரத்த சத்தமாய் ஜனங்களோடு பேசுகிறதை நாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகத்திலும் நாம் பார்க்கலாம். ஆக கர்த்தருக்கு பயந்து வாழ்வதும் கீழ்ப்படிந்து வாழ்வதும் அவரை கனப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. இந்த ஜெபம் அப்படித்தான் சொல்லுகிறது. Your name should be hallowed. உம்முடைய நாமம் கனப்படுத்தப்படுவதாக. பரிசுத்தம் என்று என் வாய் சொல்வதை போல என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்களும் நீர் பரிசுத்தர் என்று சொல்ல வேண்டும். அந்த ஒரு கட்டத்துக்கு நாம் நகரும் போது தான் நான் உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன். அதற்கு முதலாவது நமக்கு என்ன விசுவாசம் தேவைன்னா, கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசம். ஒருவேளை வேதத்தை படிக்கிற மக்கள் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம், கர்த்தர் இருக்கிறார் என்று கூடவா நான் நம்பாமல் இருக்கிறேன், நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று சொல்லி. ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். கர்த்தர் என்னை காண்கிறார் என்பதை மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை துணிகரமாய் செய்வதற்கு நாம் முற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாரும் என்னை பார்க்கல, நான் செய்வது யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய உறவினர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்றை மறந்து போகிறோம், நான் கர்த்தரை விட்டு விலகுவதும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவதும், கர்த்தருடைய பயம் என்னில் இல்லாமல் போவதும் ஆண்டவர் பார்க்கிறார். இது ஒரு அனுபவத்தில் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு உண்மை. அதே போல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதிலே நாம் தவறுகிறோம். அவர் பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் அது எப்போதும் மனதில் இருக்குமானால், என்ன வார்த்தையும் சேர்ந்து வரும்னா, அவர் பரிசுத்தர், ஆகையினால நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியில் உள்ள எல்லாராலும் பார்க்கப்படுகிற வாழ்க்கையாக அது இருக்கிறது. நாம் சண்டையிடுவதை வெளியில் இருப்பவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படாமல் பாவம் வெளிப்படுமானால் என்ன நினைப்பார்கள்? இதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் படிக்கும்போது இங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஈசாக்கை பலியாய் கேட்டபோது கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். அவர் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன தெரிந்து கொள்கிறார்? அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை என்று தெரிந்து கொள்கிறார். ஒரு கீழ்ப்படிதல் நிச்சயமாக அவரை என்ன நினைக்க தோன்றுகிறது, என்ன நினைக்க தூண்டுகிறது என்று சொன்னால், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நினைக்க தூண்டுகிறது. அதே போல் இன்னொரு உதாரணத்தையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்தி வாழ்தல். இதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். மல்கியா 1:6 என்ன சொல்லுகிறது? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பரிசுத்தர் என்பதை காட்ட வேண்டும். மோசே யாத்திராகமம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த முதல் 6 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்மலையை நீ அடி அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணீர் கிடைக்காத அந்த சூழ்நிலையிலே அவர் அடிக்கிறார், தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, எல்லாரும் குடிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பம் வருகிறது. எண்ணாகமம் 20வது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையோரை கூடி வரை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவங்க பார்க்கும்படியாக நீங்கள் கண்மலையை நோக்கி பேசுங்கிறார். வித்தியாசமான கட்டளை. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதை எப்படி வெளிப்படுத்துகிறோம்னா, கஷ்டமான ஒன்றை செய்ய சொன்னால் நம்ம பயப்பட மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஈஸியாக ஒன்றை செய்ய சொல்லிட்டாருன்னா கீழ்ப்படிஞ்சிருவோம். காணிக்கை கொடுன்னு சொல்லிட்டாருன்னா தாராளமாக கொடுத்துருவோம். கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாருன்னா தாராளமாக வந்துடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தப்படுத்துங்க,
எனக்கு கீழ்ப்படியுங்கள், பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே மறந்து போகிறோம். இங்கே இந்த எண்ணாமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் மோசேயும் மறந்து போகிறார். அவர் ஜனங்கள் மேலே கொஞ்சம் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த தண்ணியை கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேச சொன்ன ஆண்டவரை மறந்து விட்டு பழைய மாதிரியே கோல் எடுத்து ஓங்கி அடிக்கிறார் கோவமா. தண்ணி வந்துடுது. ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக என்னுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண தவறி விட்டீர்கள். அந்த வார்த்தையை அந்த பகுதியில் சொல்லுகிறார். இந்த எண்ணாமம் 20:12 வாசித்து பார்ப்போம்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் அப்படின்னு ஆண்டவருடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படும் பயம்தான், தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் அவரை கனப்படுத்துவது. அவரை கனப்படுத்துவது என்பது தான் அவரை பரிசுத்தமாக்கும் ஒரு அனுபவம், பரிசுத்தமாக இந்த உலகத்திற்கு காட்டும் அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய உதவியை நாம் கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் நீர் பரிசுத்தர் என்பதை அறிகிறோம். நாங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். அதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். லேவியராகவும் முழுக்க பரிசுத்தம் 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 என்று பேசுகிறீர். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர். தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர். பரிசுத்தமாய் அவர்கள் வாழும்போது தான் இந்த உலகத்தில் உம்முடைய நாமம் கனப்படுத்தப்படுகிறது, உம்முடைய நாமம் பரிசுத்தம் என்று மற்றவர்களால் அறியப்படுகிறது என்கிற சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறீர். அதை நாங்கள் நோக்கி பார்த்து அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழும் அந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீ தொடர்ந்து கிருபையும் பலனும் தரும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென்.